நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 ஆல்ஃபா நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மொத்த காலி இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2500க்கும் மேற்பட்ட உங்களுக்கு காலி இடம் இருக்குது அப்படின்றத இவங்க அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 19/7/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20/6/2024 அன்றைக்கி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 ஆல்ஃபா இந்த இதில் தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்கோம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. எந்த அடிப்படையில்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2024/8 என்ற அடிப்படையில் உங்களுக்கு வெளியிட்ருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 20/6/2024 அன்றைக்கி வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. 19/7/2026 அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபினிஷ் ஆகிரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா 14/9/2024 அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸாமினேஷன் வந்து எப்போ இருக்கும் அப்படின்றத இவங்க கூடி சீக்கிரம் அறிவிச்சிருவோம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த பலவிதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரூப் 2ல் வந்து அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா 13 வேக்கன்சி விட்ருக்காங்க. டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்காக வந்து பார்த்திங்கன்னா 336 வேக்கன்சி விட்ருக்காங்க. இந்த மாதிரி வேக்கன்சி எப்பவுமே விட்டது கிடையாது. இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு வந்து எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். இவங்க கொடுத்துருக்கிற சில இதில் வந்து தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். பே லெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே லெவல் 18 உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொவியூன் ஆஃபீஸரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சப் ரிஜிஸ்டர் கைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைட் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கைடுக்கு வந்து 5 வேகன்சி இருக்குது. சோசியல் அசிஸ்டண்ட்டுக்காக 2 வேக்கன்சி இருக்குது. சோசியல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது. அதாவது ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டுக்காக 19 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன், அதாவது அசிஸ்டன்ட் செக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 107 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட்டில், அதாவது தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் 2ல் வந்து 507 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. குரூப் 2 ஆல்ஃபாவில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷன் மேனேஜிங் டைரக்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைம் ரெசிடென்டல் வார்டன் இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சீனியர் இன்ஸ்பெக்டர் வந்து 497 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆடிட் இன்ஸ்பெக்டருக்கு 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா 273 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சீனியர் இன்ஸ்பெக்டருக்கும் அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கே வந்து 497 + 233, அதாவது 273 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்டர் ஓல்ட்ரம் இன்ஸ்பெக்டர் இது வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சூப்பர்வைசர் அண்ட் ஜூனியர் சூப்பர்டென்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. லெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவல் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊரில் இருக்கும், எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் அப்படின்றது இவங்க ஒன்றா பிரித்து போட்டிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னென்ன வேக்கன்சி, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றதையும் இவங்க போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ அசிஸ்டண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர், சென்னை, ஈரோடு, பாலக்காடு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி, விழுப்புரம் இந்த இடத்துலலாம் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளூர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க.
கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 2 இதில் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அட்டன் பண்ண பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரெடியூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். யார் யார் குவாலிஃபைடோ அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் அசிஸ்டண்ட்டில் வந்து 28 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்காக 32 வேக்கன்சி, அசிஸ்டன்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட் பப்ளிக் ஹெல்த் சர்வீஸ்க்காக 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் 48 ஜாப் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1820 வேக்கன்சி உங்களுக்கு இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுலையும் இவங்க தெளிவாக கீழே கொடுத்துருப்பாங்க. அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது வந்து பாருங்கள், எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இது வந்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 21 வயசுலேருந்து உங்களுக்கு 37 வயசு வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு தனியாக இருக்கும், பர்சனல் டிசாஸ்டர் தனியாக இருக்கும், விடோவுக்கு தனியாக இருக்கும். மினிமம் அதாவது 26 வயசுலேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு விதமான இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டே இருக்காது அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் இருக்கும். இந்த 3 ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபோஷன் ஆஃபீஸர், ரெகுலர் கார்டு, இந்த ஆல் போஸ்ட்டுக்கு இந்த மாதிரி இந்த வந்து பார்த்திங்கன்னா நோ ஏஜ் லிமிட்டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எது இருந்தாலும் சரி நோ ஏஜ் லிமிட்டு 18 வயசு மேலே நீங்கள் எது இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. எத்தனை வயசு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மற்ற குரூப் 2 அதாவது குரூப் ஏ அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, இதுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லேருந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மினிமம் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும், அது இல்லாமல் எக்ஸர்வீஸ்மேனுக்கு எவ்வளோ இருக்கணும், விடோவுக்கு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு போஸ்ட்டு வயசு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்கிற இந்த 2 விதமான ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டில் இருந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து என்னென்ன பேட்டர்ன் இருக்கோ பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த மாதிரி 2 இருக்கும். அந்த பேப்பர் 2 பேப்பர் 1லேயும் உங்களுக்கு என்னென்ன கொஷின் இருக்கும், எந்தெந்த இதிலேருந்து உங்களுக்கு சிலபஸ்லேருந்து உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் கேட்பாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு பிரீஃபாக இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கங்க. இதுக்கு எல்லா ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் செக்டர் ஆஃபீஸருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும். ஃபாரஸ்ட்டுக்கும் டிகிரி படிச்சிருக்கணும். ஃபாரஸ்ட் அசிஸ்டண்ட்டுக்கும் டிகிரி படிச்சிருக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி கன்ஃபார்மாக நீங்கள் படிச்சிருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 ஆல்ஃபா வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆல்ஃபா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th +2 இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எக்ஸாம் ஃபீஸ் இவங்க கொடுக்குற மாதிரி தான், இவங்க கேட்டிருக்கிற மாதிரி தான் நீங்கள் இது பண்ணி ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் பிரீஃபாக பார்த்துக்கோங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு டிகிரி படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். யாரும் இதை நழுவு விட்டுறாதீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிகிரி படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிகிரி, அதாவது அக்ரிகல்ச்சரில் படிச்சிருந்தாலும் சரி எது படிச்சிருந்தாலும் சரி நான் சொன்ன மாதிரி தான் பேப்பர் 1 அதாவது எக்ஸாமினேஷன் குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கும், எஸ்எஸ்எல்சியில் தான் உங்களுக்கு கொஷின் கேட்க போகிறாங்க, டிகிரியில் உங்களுக்கு கொஷின் கேட்க போகிறாங்க. டோட்டலாக வந்து 400 கொஷின். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3 hour 6 hour உங்களுக்கு இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க்கு நீங்கள் மினிமம் குவாலிஃபைடு ஆகிறதுக்கு, டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா 90 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேப்பர் 1 தமிழ் டெஸ்ட்டு இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 சேம் டு சேம் தான். இது வேறு ஜாபுக்கு அது வேறு ஜாபுக்கு. ஸோ கைஸ், தேங்க்யூ.